எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்காக இங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த பிள்ளை ஏற்கனவே நர்ஸாக இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இங்கே நர்ஸாக இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. காலையில் நேற்று வந்து மயக்க மருந்து போட்டாங்க. அந்த மயக்க மருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரையும் வந்துமே அவங்க எந்த கான்சியஸனுமே வரல. அதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்டதுக்கு அவங்க உடம்பு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட அதுக்கப்புறம் காமிக்கவும் இல்லை. காலையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. இறந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் பம்ப் பண்ணி அந்த ஐசி என்னமோ இது பண்ணி மூச்சு காத்து விட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. காலையில் ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து எங்கள்கிட்ட இல்லைங்க இறந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எங்கள்கிட்ட சொல்லலை. இங்கே ஒர்க் பண்ணுற செவிலியர் பிள்ளைகளை கூட உள்ளே அலோட் பண்ணவே இல்லை. யாரையுமே பார்க்க அலோட் பண்ணல. அந்த பிள்ளைய கூட கேட்டுச்சு, நாங்கள் பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு தானே இங்கே இருக்கோம், எங்கள் பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, எங்களை ஏன் நீங்கள் பார்க்க அலோட் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை யாருமே விட மாட்டேன்னு சொல்லி எல்லா செக்யூரிட்டியுமே சேர்ந்து எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு என்னங்க இது மாதிரி இறந்துருச்சு, நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னாங்க. நாங்கள் கேட்டோம், என்ன சார் பிரச்சனை, எதனால் இறந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் சார்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இல்லை அந்த டோஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை, அதனால தான் அவங்க இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒன்றுமே இல்லை சார், அந்த இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு இல்லை சார் நாங்கள் கேஸ் போட்டுக்கிறோம், ப்ரொசீஜராக என்ன வருதோ அந்த ஃபார்மாலிட்டி பிறகு நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னோம். இல்லை நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் போஸ்ட்மார்ட்டமே பண்ணாலும் சரி, எங்களில் ஒருத்தர் தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறோமோ அந்த ரிப்போர்ட் தான் வரும்னு சொல்லி டாக்டர் எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த செவிலியர் பிள்ளைகளுக்கு எல்லாமே விஷயம் தெரிஞ்சிருச்சு. அந்த பிள்ளைகள்லாம் வாங்க போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் வந்துச்சு. எல்லா பிள்ளைகளுமே அங்கங்கே கூப்பிட்டு லாக் பண்ணுறாங்க. இப்போ பூனேனாலும் லேடிஸ் ஹாஸ்டலில் 200 பிள்ளைகளுக்கு மேலே வச்சு உள்ளே வச்சு பூட்டி போட்டாங்க. இங்கே இருக்கிற 5-6 பிள்ளைகளையும் கூப்பிட்டு உங்களுக்கு மார்க்கை குறைச்சிருவோம், உங்கள் ஃபெயில் ஆக்கிடுவோம், எல்லாமே நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் உள்ளே போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு நியாயம் வேணும்.